மும்பையின் லோக்மான்ய திலக் டெர்மினஸ் ரயில் நிலையம் வழக்கமான சலசலப்பில் இருந்தது. ஆனால் அன்று ஏப்ரல் 20ஆம் தேதி அங்கு ஒரு அசாதாரண கூட்டம். கோடை வெயிலின் கொடுமையை தாங்க முடியாமல் மக்கள் வியர்வையில் நனைந்து கொண்டிருந்தனர். திருச்சி நோக்கிச் செல்லும் ரயில் புறப்படும் தருணம் நெருங்க நெருங்க நிலையமே ஒரு போர்க்களம் போல் மாறியது. உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட் வைத்திருந்தவர்களை காட்டிலும் காத்திருப்பு பட்டியல் பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ரயில் பெட்டிகள் நிரம்பி வழிந்தன. நடைபாதைகளில் கூட மனிதர்கள் நெரிசலில் மூச்சு திணறினர். இந்த குழப்பத்திற்கு மத்தியில் லட்சுமி என்ற நடுத்தர வயது பெண்மணி தனது இரு மகள்களான பிரியா மற்றும் அனன்யாவுடன் ரயிலில் ஏறினார். அவர்களது டிக்கெட் எண் 38, ஒரு நடு இருக்கை. 3 பேர் ஒரே இருக்கையில் பயணிக்க வேண்டிய நிலை. அவர்கள் தங்களது இருக்கையை நெருங்கிய போது ஜன்னலோரம் ஒரு இளைஞன் அமர்ந்திருப்பதைக் கண்டனர். அவன்தான் அர்ஜுன். வெயிலின் கடுமையை தாள முடியாமல் லட்சுமி அர்ஜுனிடம் ஜன்னலோரம் அமர அனுமதி கேட்டார். அர்ஜுன் உடனடியாக ஒப்புக்கொண்டு தானும் ஒரு பக்கமாக நகர்ந்தான். ஆனால் இந்த இடமாற்றம் 3 பேருக்கு பதிலாக 5 பேர் ஒரே இருக்கையில் நெருக்க அடித்தளமிட்டது. பிரியாவின் முகத்தில் அதிருப்தி தெரிந்தது. அவள் தாயிடம் முணுமுணுத்தாள். அம்மா, ஏன் ஏசி டிக்கெட் எடுக்க சொன்னதும் அப்பா மறுத்துவிட்டார். இப்போது பாருங்கள், எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது. அவள் அர்ஜுனின் கால்களையும் தனது கால்களையும் ஒப்பிட்டு பார்த்தாள். வெளுத்த தோலும் கருமையான தோலும் அவளது மனதில் ஒரு எரிச்சலை உருவாக்கின. அவள் முடிந்தவரை விலகி உட்கார முயன்றாள். ஆனால் இடமே இல்லை. அர்ஜுன் அவளது அசௌகரியத்தை புரிந்து கொண்டு, இந்த ரயிலில் எப்போதும் இப்படித்தான் இருக்கும். ஒரு முறை நான் கூட கழிவறை அருகில் உட்கார்ந்து பயணம் செய்திருக்கிறேன் என்றான். இந்த வார்த்தைகள் பிரியாவை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கழிவறையா? அது எப்படி சாத்தியம் என்று வெறுப்புடன் கேட்டாள். அந்த இளம் இளைஞனின் அனுபவங்களும் அவனது தன்னடக்கமான பேச்சும் பிரியாவின் மனதில் ஒரு புதிய ஆர்வத்தை ஏற்படுத்தியது. ரயில் நகரத் தொடங்கியது. மற்றும் ஒரு எதிர்பாராத பயணத்திற்கான திரை உயர்ந்தது. இதற்கிடையில் அர்ஜுனின் இயல்பான தன்மையும் நகைச்சுவையும் பிரியாவை மெதுவாக ஈர்க்கத் தொடங்கியது. இந்த பரிச்சயமற்ற சூழலில் அவர்களுக்குள் புன்னகைகள் பரிமாறப்பட்டன. அது ஒரு புதிய துவக்கத்தின் சாட்சியாக அமைந்தது. பயணம் தொடங்கிய வேளையில் கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு எதிர்பாராத தொடக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த சிறிய இடமாற்றமும் சில வார்த்தைகளும் எப்படி இவர்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது? அடுத்த பகுதியில் நடப்பது இன்னும் அதிர்ச்சியூட்டும். குடிநீரின் அவசரமும் ஒரு புதிய பெயரும் 1 மணி நேர பயணத்திற்குப் பிறகு வெயிலின் கொடுமை உச்சத்தை அடைந்தது. ரயிலுக்குள் காற்று வடியவில்லை. குடிநீர் குடங்கள் வெறுமையாகிக் கொண்டிருந்தன. பிரியாவும் அவரது குடும்பத்தினரும் தாகத்தால் அவதிப்பட்டனர். அந்த நேரத்தில் ரயில் ஒரு சிறிய நிலையத்தில் நின்றது. அர்ஜுன் அந்த நிலையத்தில் இறங்கி அவசரமாக தண்ணீர் வாங்க வெளியேறினான். அவன் சென்றதும் லட்சுமி மற்றும் அவரது மகள்களுக்கு நிம்மதியில்லை. நாமும் வாங்கியிருக்கலாமே என்று அனன்யா முணுமுணுத்தாள். ரயில் மெதுவாக நகரத் தொடங்கியது. அர்ஜுன் இன்னும் திரும்பவில்லை. பிரியா பதற்றமடைந்து ஜன்னல் வழியாக தலையை வெளியே நீட்டி, எங்கே அந்த கழிவறை அண்ணா என்று உரக்க கூச்சலிட்டாள். அவளது அந்த கூச்சல் சுற்றியிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது. அர்ஜுன் ஓடி வந்து கதவு வழியாக தாவி உள்ளே நுழைந்தான். அவன் உள்ளே வந்ததும் எதிரிலிருந்த ஒரு பயணி, கழிவறை அண்ணா வந்துட்டாரு என்று சிரித்துக்கொண்டே சொன்னார். அது ரயில் முழுவதும் சிரிப்பலைகளை ஏற்படுத்தியது. அர்ஜுன் சற்று சங்கடப்பட்டாலும் அதை ஒரு வேடிக்கையாக எடுத்துக்கொண்டான். தண்ணீர் பாட்டில்களை அவர்களிடம் கொடுத்தான். பிரியா தனது தவறை உணர்ந்து, மன்னிக்கவும், உங்கள் பெயர் தெரியாமல் இப்படி கூப்பிட்டேன் என்று வெட்கத்துடன் கூறினாள். என் பெயர் அர்ஜுன் என்றான் அவன். பிரியாவின் முகத்தில் ஒரு இனிய புன்னகை பரவியது. அடடா, அது ஒரு அழகான பெயர் என்றாள். அந்த சிறிய அறிமுகம் அவர்களுக்குள் ஒரு பாலத்தை உருவாக்கியது. அர்ஜுனின் விரைவான சிந்தனையும் அவர்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்த விதமும் பிரியாவை ஈர்த்தது. அவர்களுக்குள் பேச்சு அதிகரித்தது. அர்ஜுனின் முந்தைய பயண அனுபவங்கள், அவன் எதிர்கொண்ட சவால்கள், அவை அனைத்தும் பிரியாவிற்கு புதிய உலகத்தை காட்டின. அந்த அளவிற்கு கூட்டத்தில் பயணிப்பது எப்படி இருக்கும் என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். அந்த சிறிய புன்னகையும் கண்களின் சந்திப்பும் பேச்சு இல்லாத பல விஷயங்களை பரிமாறிக்கொண்டன. அறிமுகம் முடிந்தது. ஆனால் இன்னும் நீண்ட பாதை இருக்கிறது.
கூட்டமும் வெப்பமும் மட்டுமல்ல, இந்த பயணத்தில் இன்னும் பல திருப்பங்கள் காத்திருக்கின்றன. அடுத்து வரும் இரவு நேரம் என்னென்ன வியப்புக்களை கொண்டு வருகிறது? சாப்பாட்டு மேசையில் ஒரு இணக்கமும் இரவின் குளிரும். மாலை வேளை நெருங்கியது. ரயில் இன்னும் திருச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. சாப்பாட்டு நேரம் வந்தது. லட்சுமியும் அவரது மகள்களும் ரொட்டி மற்றும் காய்கறி பொரியல் எடுத்து சாப்பிடத் தொடங்கினர். அர்ஜுன் ஜன்னல் பக்கம் நகர்ந்து அவர்களுக்கு இடம் கொடுத்தான். அப்போது, தம்பி, நீ எதுவும் கொண்டு வரவில்லையா என்று லட்சுமி அன்புடன் கேட்டார். அர்ஜுன் சற்று தயங்கி, ஆண்டி, நான் சிக்கன் பிரியாணி கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் உங்கள் முன்னால் சாப்பிட தயங்குகிறேன் என்றான். பிரியா உடனே சிரித்தபடி, ஏன், நாங்கள் சாப்பிட மாட்டோமா என்ன என்று கேட்டாள். உடனே அர்ஜுன் பிரியாணி டப்பாவை திறந்தான். அதன் வாசனை ரயில் பெட்டி முழுவதும் பரவியது. அனன்யாவும் பிரியாவும், நாங்கள் உங்கள் ரொட்டியை சாப்பிடுகிறோம், நீங்கள் எங்கள் பிரியாணியை சாப்பிடுங்கள் என்று கூறி உணவை பகிர்ந்து கொள்ளும் ஒரு அழகான சடங்கை உருவாக்கினர். உணவு பகிர்வது மட்டுமல்ல, அந்த உணவின் மூலம் அவர்களுக்குள் ஒரு பிணைப்பு உருவானது. சிரிப்புகளும் கேலிகளும் பரிமாறப்பட்டன. அர்ஜுனின் எளிமையான பாணியும் அவர்களது தாராள மனமும் அந்த இரவை இனிமையாக்கியது. சாப்பிட்டு முடிந்ததும் உறங்கும் நேரம் வந்தது. லட்சுமி மற்றும் அவரது மகள்களுக்கு நடு இருக்கை, அர்ஜுனுக்கோ கீழிருக்கை. லட்சுமி அர்ஜுனிடம், தம்பி, நீ நடு இருக்கையில் படுத்துக்கொள், நாங்கள் கீழே அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறோம் என்றார். ஆனால் அர்ஜுன், வேண்டாம் ஆண்டி, நீங்கள் வசதியாக தூங்குங்கள், நான் தரையில் படுத்துக்கொள்கிறேன் என்று கூறி அவர்களது வசதிக்கு முன்னுரிமை கொடுத்தான். இது லட்சுமியின் மனதை தொட்டது. அவர், உனக்கு உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட் இருக்கும்போது நீ ஏன் தரையில் தூங்குகிறாய் என்று கேட்டார். அதற்கு அர்ஜுன், நான் கழிவறையில் கூட பயணித்ததை மறந்துட்டீங்களா என்று கேலியாக கூற அனைவரும் சிரித்தனர். அனன்யா மட்டும், அண்ணா, அந்த கதையை இனி சொல்லாதீங்க, சாப்பிட்டது வெளியே வந்துடும் என்று அருவருப்புடன் சொன்னாள். அந்த இரவு நேர பேச்சுக்கள் மற்றொரு பரிமாணத்தை அடைந்தது. உணவும் உறக்கமும் பகிரப்பட்டன. ஆனால் இந்த இரவு இன்னும் முடியவில்லை. கூட்டத்திற்கு மத்தியில் மனங்கள் ஒன்றாகும் போது எந்த வார்த்தைகளும் தேவையில்லை. அந்த இருட்டில் ஒளிரும் உணர்வுகள் என்ன சொல்கின்றன? ஒளிந்து நின்ற உணர்வுகள் மற்றும் நெருங்கும் நெருக்கம். ரயிலில் அனைவரும் தூங்கத் தொடங்கினர். அர்ஜுன் தரையில் படுத்துக்கொள்ள முயன்றான். ஆனால் பிரியா அவனை நிறுத்திவிட்டு, நீங்கள் இங்கேயே உட்காருங்கள், நான் தூங்கப் போகிறேன் என்றாள். அவள் அவனது தோளில் சாய்ந்து தூங்க முயன்றாள். சற்று நேரத்தில் அர்ஜுன் அவள் பின்னால் கை கொடுத்து அவள் கீழே விழாமல் பார்த்து கொண்டான். அந்த நேரத்தில் பிரியா விழித்துவிட்டாள். என்ன செய்கிறீர்கள் என்று மெதுவாக கேட்டாள். அர்ஜுன் பதிலேதும் சொல்லாமல் புன்னகைத்தான். பிரியாவின் மனதில் ஒரு குழப்பம். ஆனால் அந்த குழப்பத்தில் ஒரு புது உணர்வும் கலந்திருந்தது. அவள், இதனால் தூக்கமே வராது என்றாள். அதற்கு அர்ஜுன், தூக்கம் அவ்வளவு முக்கியமா என்று கேட்டான். இந்த வார்த்தைகள் பிரியாவிற்குள் ஒரு சுழலையை ஏற்படுத்தின. சிறிது நேரத்தில் அவள் அவனது கையை எடுத்து தனது இடுப்பில் வைத்து கொண்டு, என்னை தாங்கியதற்கு நன்றி என்றாள். அதன் பிறகு இருவரும் உறக்கத்தை துறந்து ஆழமான உரையாடல்களில் ஈடுபட்டனர். வாழ்க்கை, கனவுகள், வேலை, குடும்பம் என பல விஷயங்கள் பேசப்பட்டன. பிரியாவின் உலகமும் அர்ஜுனின் உலகமும் ஒன்றோடொன்று இணைவதை அவர்கள் உணர்ந்தனர். அந்த இரவு நேர பேச்சு ஒரு புதிய இணைப்பின் வித்தை நட்டது. 3 மணி அளவில் லட்சுமி எழுந்து பிரியாவை உச்சி இருக்கையில் படுக்கச் சொன்னார். அர்ஜுன் உடனே தரையில் படுத்தான். லட்சுமி மீண்டும் உறங்கிய பின்பு பிரியா தன் கையை கீழே நீட்டி அர்ஜுனின் கையை பிடித்து கொண்டாள். தூங்கிட்டியா என்று மெதுவாக கேட்டாள். அவன் இல்லை என்று பதிலளிக்க இன்னும் சில நேரம் அவர்கள் கைகள் பேசிக் கொண்டிருந்தன. பேச்சு இல்லாமலேயே நிறைய விஷயங்களை அவர்களால் உணர முடிந்தது. இருவரின் மனதிலும் ஒரு புது உலகம் பிறக்கத் தொடங்கியது. அந்த தருணத்தில் அவர்கள் மட்டுமே இருந்தனர். ரயில் இல்லை, கூட்டம் இல்லை, உலகமே இல்லை. அந்த இரவு நேர தொடுகைகளும் உரையாடல்களும் ஒரு புது கதையின் ஆரம்பம். ஆனால் பயணம் முடியும் நேரம் வந்துவிட்டது. காலை வந்ததும் என்ன மாறப்போகிறது? இந்த பிணைப்பு நிலைக்குமா? பிரிவும் மீண்டும் ஒரு சந்திப்பும்
வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். ரயில் திருச்சியை அடைந்தது. ஆனால் 4 மணி நேரம் தாமதமாக இரவு 11 மணிக்கு அனைவரும் இறங்கினர். பிரியாவின் மாமா வந்து அவர்களை அழைத்துச் செல்ல தயாராக இருந்தார். பிரியாவும் அர்ஜுனும் ஒருவரையொருவர் பிரிந்து செல்லும் தருணம் மிகவும் வேதனையாக இருந்தது. அப்போது லட்சுமி அர்ஜுனை பார்த்து, "தம்பி, உன் வீடு இங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதே, இந்த நேரத்தில் நீ எப்படி போவாய்?" என்று கேட்டார். அர்ஜுன், "இன்றிரவே இங்கே தங்கிவிடுகிறேன், காலையில் புறப்படுகிறேன்" என்றான். உடனே லட்சுமி, "எங்கள் வீட்டுக்கு வந்துவிடு, நாளை காலை புறப்படலாம்" என்று அன்புடன் அழைத்தார். இது அர்ஜுனிற்கும் பிரியாவிற்கும் ஒரு பரிசு போன்றது. அவர் வீட்டிற்கு சென்றதும் நல்ல உணவும் தூக்கமும் கிடைத்தன. மறுநாள் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சுற்றி பார்க்க சென்றனர். அந்த நேரத்தில் அர்ஜுனுக்கும் பிரியாவுக்கும் இடையிலான உறவை அனன்யாவும் அத்தை மகளும் கண்டுபிடித்துவிட்டனர். அவர்கள் இருவரின் புகைப்படங்களை எடுத்து கேலி செய்ய ஆரம்பித்தனர். அந்த கேலிகளில் ஒரு இனிமையான சூடு இருந்தது. 15 நாட்களுக்கு பிறகு அர்ஜுன் மும்பை திரும்ப சென்றான். ஆனால் அவன் பிரியாவுடன் மும்பை திரும்பும் எண்ணத்தில் அவன் தங்கும் காலத்தை 15 நாட்கள் என்றே குறிப்பிட்டிருந்தான். திருச்சியிலிருந்து திரும்பிய ஒரு வாரத்திற்கு பிறகு அர்ஜுன் மீண்டும் பிரியாவை சந்திக்க வந்தான். இருவரும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து மகிழ்ந்தனர். பின்பு சரியாக 15 நாட்களுக்கு பிறகு 4 பேரும் மீண்டும் திருச்சி ஜங்ஷனில் ஒன்று கூடினர். இம்முறை அவர்கள் மும்பைக்கு ஏசி பெட்டியில் பயணம் செய்தனர். பயணத்தின் போது அர்ஜுனும் பிரியாவும் தங்களது உறவை மேலும் வலுப்படுத்திக் கொண்டனர். தொலைபேசி உரையாடல்களும் சந்திப்புகளும் தொடர்ந்தன. இருவரும் திருமணம் செய்வதாக உறுதி பூண்டனர். இருப்பினும் அவர்களது சமூக மற்றும் பொருளாதார நிலைகளில் பெரிய வித்தியாசம் இருந்தது. பிரியாவின் தந்தை மாதம் 1 லட்சத்திற்கும் மேல் சம்பாதிக்க, அர்ஜுன் வெறும் 18,000 ரூபாய் மாத வருமானம் கொண்டவன். இந்த வேறுபாடுகள் இருந்த போதிலும் அவர்களின் காதல் வலுவாக இருந்தது. பயணத்தின் தொடக்கத்தில் ஒரு சாதாரண இடமாற்றமாக தொடங்கியது, இப்போது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பமாக மாறியது. இவர்களின் காதல் கதை வெறும் பயண அனுபவத்திலிருந்து வாழ்க்கை முழுவதும் நீடிக்கும் ஒரு பந்தமாக உருவெடுத்துள்ளது. ஒரு பயணம் இங்கு முடிகிறது, ஆனால் இன்னொரு பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது. சமூகத்தின் இடைவெளிகளை கடந்து இந்த இருவரும் ஒன்றாக முடியுமா? வாழ்க்கை அவர்களுக்கு இன்னும் பல பாடங்களை காத்து வைத்துள்ளது. இது ஒரு முடிவா அல்லது புதிய ஒரு தொடக்கமா?